Hi friends, welcome to our zone. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா crypto trading bot scam. இந்த trading bot scamல பார்த்தீங்கன்னா Ethereum liquidity mining, BNB liquidity mining சொல்லுவாங்க. இல்லைன்னா PancakeSwap liquidity mining, Uniswap liquidity mining அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க இந்த மாதிரி PancakeSwap, Uniswap, liquidity mining சொல்லிட்டு யூடியூப்ல சர்ச் பண்ணீங்கன்னா நிறைய வீடியோஸ் வரும். அது எல்லாமே ஸ்கேம். அது எப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு எப்படி இது தெரிய வந்துச்சு அப்படிங்கிறத பற்றி எனக்கு பார்க்கலாம். இது என்ன அவ்வளோ முக்கியமா அப்படின்னு கேட்டால், ஆமாம், நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை யாரோ ஒருத்தருக்கு அனுப்ப சொன்னால் எப்படி இருக்கும், அப்படிப்பட்ட ஸ்கேம் தான் இது. எனக்கு தெரிய வந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ட்விட்டரில் பேசிக்லி NFT கிளப்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் கிரியேட் பண்ணுற NFTs எல்லாம் ஷேர் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ NFT எல்லாம் கொடுப்பேன். இங்கே யாருக்காவது என்னோட NFT பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கிக்கலாம். கிவ்வேல கூட பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்லேருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சு. சும்மா நார்மலாக தான் பேசிகிட்டு இருந்தேன். எப்படி இருக்கீங்க, எங்கே என்ன ஆகுது அப்படிங்கிற டீட்டெயில் தான் கேட்டுட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து ஒரு யூனிஸ்வாப் கான்ட்ராக்ட் பாட் டுட்டோரியல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு இது அனுப்பிவிட்டேன் செக் பண்ணி சொல்லி. நான் செக் பண்ணேன். எப்படி இருந்துச்சுன்னா, செக் பண்ண அதில் பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்மார்ட் கான்ட்ராக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மூலமாக அதுக்கு வந்து லிக்விடிட்டி மைனிங் ஆன் பண்ணி எப்படி காசு ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் வீடியோ காட்டியிருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா பார்க்க நல்லா தான் இருந்துச்சு. நானும் நினச்சேன், சரி ஓகே நல்லா இருக்குது, ஈஸியாக தான் இருக்குது, நம்மளும் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம்னு சொல்லி நினச்சேன். ஆக்சுவலாக எத்திரியமில் பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபீ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் நான் அவங்ககிட்ட வந்து வேறு பிஎஸ்சியில் இந்த மாதிரி இருக்கலாம்னு சொல்லி கேட்டிருந்தேன் பைனான்ஸ் ஸ்மார்ட் செயினில். அதுக்கப்புறம் பைனான்ஸ் ஸ்மார்ட் செயினுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ அனுப்பி விட்டுருந்தேன். அப்புறம் அந்த பைனான்ஸ் ஸ்மார்ட் செயின் வீடியோ வந்து செக் பண்ணேன். அதுவும் பார்த்தீங்கன்னா சேம் டு சேம் தான் இருந்துச்சு. அதே மாதிரி தான் இருந்துச்சு, ஈஸியாக இருந்துச்சு. அவங்க கொடுக்குற ஸ்டெப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் வந்து கிரியேட் பண்ணணும், அதுக்கு வந்து ஒரு 1 BNB அனுப்பணும். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் கொடுத்தோம்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவன் அக்கௌண்ட்டில் வந்து 14 BNB அந்த மாதிரி காட்டிட்டு இருந்தான். சரி ஈஸியாக தான் இருக்குது, ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லி நினச்சேன். அதுக்கப்புறம் அவன் கொடுத்த அந்த லிங்க்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். கொடுத்த லிங்க்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்துச்சு. இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எனக்கு என்ன டவுட்னா, இந்த மாதிரி இருக்குது, அவனோட கான்ட்ராக்ட் அட்ரஸை கொடுத்துருப்பான். இதில் நம்ம காசு போட்டால் அவன் கான்ட்ராக்ட் அட்ரஸ்க்கு போயிடும் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சேன். அதனால கான்ட்ராக்ட் ஓப்பன் பண்ணி முதல்ல செக் பண்ணேன் என்னெல்லாம் கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 அட்ரஸ் கொடுத்துருந்தான். ராப்டு பிஎன்பியோட அட்ரஸ் கொடுத்துருந்தான். இந்த ராப்டு பிஎன்பியோட அட்ரஸ் போய் செக் பண்ணி பார்த்தேன். இது பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்குது, ராப்டு பிஎன்பியோட அட்ரஸ் தான், அதில் எந்த டவுட்டும் இல்லை. செக் பண்ணி பார்த்து கன்ஃபார்ம் பண்ணேன். சரி ஓகே கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். நெக்ஸ்ட்டு கீழே வரைக்கும் வந்து பார்த்தேன், இதில் எங்கேயாவது வேறு எதுவும் அட்ரஸ் கொடுத்துருக்கானா பார்த்தீங்கன்னா எந்த வாலெட் அட்ரஸுமே அதில் இல்லை. சரி ஓகே ஃபேக் இல்லை, ஒரிஜினல் தான் அப்படின்னு நினச்சிட்டு மறுபடியும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வீடியோவில் காட்டியிருந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அந்த ரீமிக்ஸ் வெப்சைட்டில் போயிட்டு இந்த மாதிரி கான்ட்ராக்டை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு செக் பண்ணி பார்த்தேன் மறுபடியும் எனக்கு எதுவும் டவுட் இருக்கான்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரே ஒரு டவுட் தான் இந்த இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்லாஷ் வருது. டபுள் ஸ்லாஷ் வர எதுவுமே பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் எக்ஸிக்யூட் ஆகாது. நான் நினச்சேன் ஓகே வேறு எதுவும் செட்டிங்ஸ் இருக்கும் இதுக்கு. ஆக்சுவலாக இதெல்லாம் என்ன சொல்லியிருந்தான்னா இதில் வந்து கம்பைலர் 6.6 அந்த மாதிரி சொல்லியிருந்தான். சரி ஓகே அதனால இதில் க்ரீன் கலரில் காட்டுது போல இருக்குது, டபுள் ஸ்லாஷ் போட்டாங்க ஒர்க் ஆகும் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிருந்தேன். பார்க்கறதுக்கு எதுவுமே ஃபேக் மாதிரி தெரியல, எல்லாமே ஒரிஜினல் மாதிரி தான் இருந்துச்சு. சரி ஒரு ஒர்க் ஆகும் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் கம்பைல்லாம் கொடுத்துட்டேன். கம்பைல் கொடுத்துட்டு டெப்ளாய் பண்ண போயிட்டு இருந்தேன். டெப்ளாய் பண்ணும்போது எனக்கு மறுபடியும் ஒரு டவுட் என்னன்னா, இதுலலாம் பார்த்தீங்கன்னா யூனிஸ்வாப்னு சொல்லி ஒன்று வந்துச்சு. என்னடா யூனிஸ்வாப்னு வருது, யூனிஸ்வாப்பு பேன்கேக் ஸ்வாப்லாம் நம்ம பார்த்தோம், பிஎஸ்சியில் எது யூனிஸ்வாப்பு, பைனான்ஸ் ஸ்மார்ட் செயினில். சரி ஓகே ஒருவேளை இவன் கான்ட்ராக்ட் ஏதாவது தப்பாக கொடுத்துருப்பான், நம்ம இதே மாதிரி வேறு யூடியூப்பில் ஏதாவது கான்ட்ராக்ட் இருக்கும் அதை எடுத்து ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நான் பிளான் பண்ணேன். ஆனால் நான் என்ன பண்ணேன்னா போயிட்டு இந்த மாதிரி PancakeSwap பாட்னு சொல்லிட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தேன். இந்த மாதிரி சர்ச் பண்ணதில் ஏகப்பட்ட வீடியோ வந்துச்சு.
சரி ஓகே இதில் ஏதாவது ஒன்றத்தை வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். அப்போ தான் இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் ஸ்கேம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கே புரிஞ்சது ஓகே இது வந்து ஸ்கேமு அப்படிங்கிற மாதிரி. அதில் அந்த வீடியோவில் அவன் அப்படி என்ன சொன்னான் அப்படிங்கிறது தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த கான்ட்ராக்டில் பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இம்போர்ட் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வேற ஒரு இடத்துல வந்து கான்ட்ராக்டுக்குள்ளே இம்போர்ட் ஆகும். இதுலையுமே பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்னன்னா இதில் டபுள் ஸ்லாஷ் போட்டிருக்கேன், பிஎன்பியோட அட்ரஸ் போட்டிருக்கேன், டபுள் ஸ்லாஷ் போட்டிருக்கேன். இதுவுமே கான்ட்ராக்ட் எக்ஸிக்யூட் ஆகாது. இது எல்லாமே நம்மளை ஏமாத்துறதுக்காண்டி இந்த மாதிரி ஒரிஜினல் பிஎன்பியோட அட்ரஸ் கொடுத்துருக்கோம். நம்ம அப்போ தான் ஏமாறுவோம் அப்படிங்கிறதுக்காண்டி. இதில் பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயுமே அவனோட கான்ட்ராக்ட் அட்ரஸே இருக்காது. ஆனால் எப்படி நம்ம போடுற காசு அவனோட அக்கௌண்ட்டுக்கு போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நானும் தேட ஆரம்பிச்சேன். என்னடா இதில் எதுவுமே கிடைக்கலையே, அவனோட அட்ரஸும் கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல, அப்புறம் எப்படி நம்ம போடுற காசு அவனோட அக்கௌண்ட்டுக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவன் சொன்னா இந்த மாதிரி இது எல்லாமே ஃபேக் இம்போர்ட்ஸ், இதில் தான் அவங்க ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணேன். அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிட் ஹப்னு சொல்லிட்டு போச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் எதுவுமே இல்லை, நார்மலாக தான் இருக்குது. இதுலேயும் ஒன்றும் இல்லை. அதுக்கு அடுத்தது ஒரு இதை பேஸ்ட் பண்ணேன், அதுலேயும் இப்படி தான் இருந்துச்சு. தேர்ட் ஒரு இதை பேஸ்ட் பண்ணேன், அதுலேயும் அவ்வளோ தான் இருந்துச்சு. இதில் எதுலேயுமே அட்ரஸ் இல்லை. அப்புறம் ஃபோர்த் ஒரு இதை பேஸ்ட் பண்ணேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு பேஜில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அவன் கொடுத்துருந்த கான்டாக்ட் அட்ரஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்லாஷ் வராமல் இருக்கும். இது எல்லாமே கான்ட்ராக்ட் எக்ஸிக்யூட் ஆகும், இது எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகாது. ஆனால் இந்த கடைசியை பேஸ் பண்ண அட்ரஸில் பார்த்தீங்கன்னா அதுலேயுமே எக்ஸிக்யூட் ஆகாத மாதிரி டபுள் ஸ்லாஷ் போட்டு வச்சுருக்காங்க. இது அப்படியே கொஞ்சமாக பார்த்துக்கிட்டே வந்தேன். இதில் தான் கடைசியாக தான் இதில் தான் ஒரு இதில் அவனோட அட்ரஸ் கொடுத்து வச்சுருக்கான். இதில் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் டு திஸ் அட்ரஸ் ஒரு அட்ரஸ் கொடுத்து வச்சுருக்காங்க. இதுதான் அவனோட அட்ரஸ். இதில் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாத்துலேயுமே டபுள் ஸ்லாஷ் இருக்கும். ஆனால் இந்த ஒரு ரிட்டர்ன் இந்த இதில் மட்டும் டபுள் ஸ்லாஷ் இருக்காது. இந்த அட்ரஸ் வந்து நான் ரீல்ஸில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன், பார்க்காம. இதுதான் அந்த கான்ட்ராக்ட் இம்போர்ட் ஆக போகிற கான்ட்ராக்ட். அவன் இம்போர்ட்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்து வச்சிருக்கான் இந்த கடைசி இதில். இது பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இந்த இடத்துல வந்து அந்த கான்ட்ராக்ட் வந்து இம்போர்ட் ஆயிரும். இங்கே நான் வச்சிருக்கிற கான்ட்ராக்ட் வந்து இம்போர்ட் ஆயிரும். இந்த கோடிங் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே டபுள் ஸ்லாஷ் போட்டு வச்சிருப்பான். ஆனால் 2-3 மட்டும் போட்டு வச்சிருப்பான். இதில் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் பெர்ஃபார்ம் டாஸ்க் ஒரு டாஸ்க் வந்து பெர்ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நேராக யூனிஸ்வப் இதுல இருந்து அக்கௌண்ட் பற்றி காசு பார்த்தீங்கன்னா அவனோட அக்கௌண்ட்டுக்கு போகிற மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரீன் கலரில் இருக்கும். ஆனால் இந்த இது ஒன்று மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இதுதான் அவனோட அட்ரஸ். இந்த அட்ரஸ்க்கு போகிற மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. எனக்கு இது அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஓகே இந்த மாதிரிலாம் ஸ்கேம் பண்ணுறாங்க. நான் கொஞ்சம் இதுக்கு இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து காசு அனுப்பியிருக்கேன். ஜஸ்ட் மிஸ்ஸுனா அக்கௌண்ட்டில் மெட்டாமாஸ்கில் காசெல்லாம் லோடு பண்ணேன். சரி ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஒரு $20 போட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் $20 அதில் லோடு பண்ணேன். அதில் சென்ட் பண்ணிட்டு செக் பண்ணிட்டு பார்க்கும்போது எனக்கு கான்ட்ராக்ட் இல்லை டவுட் வந்ததுனால தான் சரி ஓகே ஒருவேளை தப்பான கான்ட்ராக்ட் கொடுத்துட்டான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வேற கோடிங் சர்ச் பண்ணி பார்ப்போம், இதில் நிறைய க்ரீன் இருக்குன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த வீடியோ கிடச்சிது. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரிலாம் ஸ்கேம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா அவன் அந்த வீடியோவில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கோடிங் வந்து எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் அந்த கான்ட்ராக்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் நம்மளோட கான்ட்ராக்டில் நம்மளை காசு போட சொல்லுவோம். இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட்டை தான் கனெக்ட் பண்ணுவோம், நம்மளோட அக்கௌண்ட்டில் தான் எல்லாமே க்ரியேட் ஆகும். ஆனால் இந்த இதில் இம்போர்ட் பண்ணுற இடத்துல மட்டும் அவனோட அக்கௌண்ட் வச்சிருக்கிறான். இப்போ அவன் இந்த வீடியோவில் சொல்கிற மாதிரி நம்ம இந்த இதில் காசு போட்டோம்னா நேராக அவனோட அக்கௌண்ட்டில் போயிட்டு அது ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். எனக்கும் கோடிங்கில் அவ்வளோ நாலேஜ்லாம் கிடையாது. ஆனால் நான் இந்த என்எஃப்டி காண்டி கொஞ்சம் கோடிங்லாம் கற்றுக்கிட்டேங்க. அந்த என்எஃப்டியில் பார்த்தீங்கன்னா கோடிங் மூலமாக நமக்குன்னு ஒரு தனி ஸ்மார்ட் கான்ட்ராக்டை எக்ஸிக்யூட் பண்ணி அது மூலமாக என்எஃப்டி எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, அந்த மாதிரி என்எஃப்டி எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் அதை பற்றின வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறதா இருக்கிறேன். நம்ம இப்போ இதை பார்ப்போம். அதனால் எனக்கு வந்து இந்த இதெல்லாம் கொஞ்சம் டவுட் இருந்துச்சு. ஆனால் இது நிறைய பேர் ஐடியா இல்லாதவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு டபுளாக பண்ணோம். ப்ளஸ் இதில் ஒரு அட்ரஸ் வரும், நமக்கு ஒரு கான்ட்ராக்ட் அட்ரஸ் வரும். அந்த கான்ட்ராக்ட் அட்ரஸ்க்கு வந்து நம்ம வந்து பிஎன்பி வந்து சென்ட் பண்ணோம், அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை பற்றி தெரியாதவங்க நிறைய பேர் இதை வந்து யூஸ் பண்ணி காசை வந்து லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா இது பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. அவன் வீடியோ வேணால் செக் பண்ணி பாருங்கள், அவன் எவ்வளோ ஈஸியாக காட்டுவான்னு சொல்லிட்டு.
நீங்கள் உட்காந்திங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் இந்த மொத்த வேலையை முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு வீடியோவில் காட்டுவோம், ஒரு 1 டேல வந்து 1 BNB கிடச்சிது, 2 டேஸில் வந்து 2 BNB கிடச்சிது, அந்த மாதிரி காட்டுவோம். பார்க்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்த்து ஏமாந்துடாதீங்க. ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.